அழகான பசுமை நிறைந்த கிராமம். காலையின் பனி மண்ணை தடவுகிறது. சூரியன் மெதுவாக உதிக்க பறவைகள் இனிமையாக குரலிடுகின்றன. அந்த அழகான கிராமத்தில்தான் ராமு என்ற ஒருத்தன் தனது உழைப்பால் வாழ்க்கையை கட்டிக்கொண்டிருந்தான். சிறியதானாலும் ராமு அந்த நிலத்தை உயிரோடு வைத்தவன். வெளிச்சம் முதிக்கும் நேரத்தில் பசுமை நிலத்தில் களைகட்டியபடி உழைப்பது, அதுதான் ராமுவின் சந்தோஷம். வீட்டில் மனைவி லட்சுமி அவன் உழைப்பை புரிந்தவள். காலை கஞ்சி கொடுத்து அனுப்பும் அந்த அன்பு ராமுவிற்கு பெரிய பலமாக இருந்தது. ஒரு நாள் கிராமம் முழுக்க ஒரு செய்தி பரவியது. பக்கத்து கிராமத்தில் ஒருவர் புதிய முறையில் பயிரிட்டு பெரிய லாபமடைந்தாராம். வீடு, டிராக்டர், புதிய வசதிகள் இதெல்லாம் ராமுவின் செவியில் விழுந்தது. அந்த விவசாயியின் நிலம் பசுமையும் பளபளப்பும், புதிய டிராக்டர், தண்ணீர் பம்பு எல்லாம் பார்த்த ராமுவின் மனசில் ஒரு புதிய ஆசை முளைத்தது. அன்று இரவே ராமுவுக்கு தூக்கம் வரவில்லை. கண்களை மூடினாலே அவனும் பெரிய நிலம் வாங்கி அதிக பணம் சம்பாதிப்பது போல தோன்றியது. அவசரத்தில் ராமு கடன் வாங்க முடிவு செய்தான். ஆவலுடன் கையெழுத்து போட்டான். லக்ஷ்மியின் கண்களில் பயம் தெரிந்தது. ஆனால் ராமு, பார்த்துக்கோ, நாமும் பெரியவங்க ஆகப் போறோம் என்ற நம்பிக்கையில் உறுதியானான். புதிய பெரிய நிலத்திற்கு வந்த ராமு அது பார்த்ததும் மனசு நிறைந்தது. ஆனா அந்த மகிழ்ச்சிக்குள் ஒரு நொடிக்காவது அனுபவம் பற்றிய யோசனை வந்ததில்லை. அவ்வளவு பெரிய நிலத்தை எப்படி பராமரிப்பது என்று அவனுக்கே தெரியவில்லை. எவ்வளவு விதை வேண்டும், எவ்வளவு தண்ணீர் வேண்டும், எந்த உரத்தை எப்போது போட வேண்டும், இதில் ஒன்றும் அவனுக்கு தெரியாதது. மழை எதிர்பார்த்தபடி வரவில்லை. வெயில் கொடூரமாக எரிந்தது. குறுகுறுவென முளைத்த பயிர்கள் அனைத்தும் உலரத் தொடங்கின. பெரிய நம்பிக்கை, பெரிய நொறுக்கு. சாயங்காலம். தோல்வியடைந்த மனதுடன், மண்ணை கூட பார்க்காமல் தனியாக வீடு திரும்பும் ராமு. அவனின் காலடி சத்தமே வேதனையாக இருந்தது. ராமுவின் தந்தை அவனின் கண்களில் உள்ள சோகத்தை பார்த்தார். மெதுவாக தோளில் கை வைத்து கூறினார், கண்ணா, விவசாயம் ஆசையால செய்யக்கூடிய வேலையில்ல. மண்ணோட நட்பு முக்கியம். அறிவில்லாத ஆசை நஷ்டம்தான் தரும். அடுத்த நாள் ராமு தன் சிறிய பழைய நிலத்துக்கே திரும்பினான். அந்த நிலத்தின் மண்வாசனை அவனை வரவேற்கும் போல இருந்தது. அவசரம் இல்லை, பேராசை இல்லை. அனுபவம், பொறுமை, உழைப்பு அத்தனையையும் சேர்த்துக்கொண்டு ராமு உழைத்தான். மாதங்கள் கடந்தன. சிறிய நிலமே பெரிய வரத்தை கொடுத்தது. ராமுவின் குடும்பத்தில் சிரிப்பு மீண்டும் மலர்ந்தது. அறிவில்லாத ஆசை அல்ல, அறிவுடனான உழைப்புதான் நம்மை உயரத்துக்கு எடுத்துச் செல்லும் என்பதை ராமு உணர்ந்தான். பெரியது வெல்லும், சிறியது தோற்கும் எனல்ல. இதயத்தோடு செய்த உழைப்பு எந்த அளவிலான நிலத்திலும் வெற்றியை தரும்.